வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். மன்னார் மாவட்டத்தில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தற்காலிக மற்றும் நீண்டகால எதிர்மறை விளைவுகளின் காரணமாக உள்ளூர் மக்கள் மத்தியில் எதிர்ப்பை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அர்ஜுனா எம்பி தெரிவிக்கையில், இன்று மன்னாரில் உதவி செய்த மன்னாரில் காற்றாலை கோபுரம் அமைப்பதற்கு எதிராக போராடிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சகல தரப்புக்கும் அர்ஜுனா நன்றி தெரிவித்ததுடன், இது மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம். நான் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்யவில்லை. எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியது கடமை. கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற போக்குவரத்து விதிமுறைகள் வழக்கு தொடர்பாக முன்னதாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் மன்னார் போராட்டத்திற்காக நான் கலந்து கொள்வேனா என்பதை பார்த்தே திட்டமிட்டு போராட்டத்தினம் அன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து தன்னை இலக்கு வைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும், ஆனால் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களுக்கு எதிராக எந்த செயலும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். எனது கடவுள் பிரபாகரன் என்பதே என் நிலைப்பாடு. அவர் பயங்கரவாதியான பலமுறை கேள்வி எழுப்பப்பட்டும் யாரும் அதற்கு பதிலளிக்கவில்லை. அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் வடக்கில் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடையும் என்பதையே அவர்கள் அஞ்சுகின்றனர். எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன்னிற்கின்றேன். அதனால் பிரபாகரன் என் கடவுள் என்று அச்சமில்லை சொல்கிறேன் என்று அவர் வலியுறுத்தினார். மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் தலைவர் அல்ல, ஆனால் சிங்கள மக்களின் தலைவராக இருந்தார். ஆனால் சிங்கள மக்கள் தமக்காக சேவை செய்த அவரையே காட்டிக் கொடுத்து விட்டனர். நாமல் உள்ளிட்டோர் கள்வர்கள் என்று கூறப்பட்ட போதும் நான் நம்பினேன், நாடன் நம்பியது. ஆனால் இப்போது அவை அனைத்தும் பொய் என்பதை மக்கள் உணர்ந்து குறிப்பிட்டு வருகின்றார்கள் என்று தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போனதால் எம்மை போன்றவர்களை இலக்கு வைக்கின்றனர். என்று என்னை கைது செய்வார்கள், நாளை சாமர சம்பத் தசாநாயக்கவை கைது செய்வார்கள். நாம் இருவரும் இல்லை என்றால் ஆளுங்கட்சிக்கு அரசியலும் இல்லை. சில எம்பிக்கள் என்னை தும்புத்தடி என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி, நான் தும்புத்தடியா அல்லது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் தும்பித்தடியா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நாமல் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் சிறுபிள்ளைத்தனமாக விமர்சிக்க வேண்டாம். நாமல் எனக்காக முன்னிலையானமைக்காக அவருக்கு நான் மதிப்பளிக்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் என்னை பைத்தியம் என்று கூறுவதாக சொல்கின்றார்கள். ஆனால் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உண்மை பேசுவதற்காக இலக்கு வைக்கப்படுகிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். மன்னார் காற்றாலை திட்டத்தின் முக்கிய நோக்கம் இலங்கையில் பசுமை உக்தி உற்பத்தியை அதிகரித்து எரிசக்தி துறையில் இருந்து விடுபடுவதே ஆகும். ஆனால் இதன் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புகின்றன. முதன்மையாக மன்னார் மக்கள் சொந்த நிலங்களின் மீதான பாதிப்பு மற்றும் கடற்கரை சூழல் அழிவு குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். காற்றாலை நிறுவல் காரணமாக நிலப்பரப்பு மற்றும் கடற்கரை உயிரினங்கள் பாதிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதே சமயம் மீனவ தொழிலில் ஈடுபட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களது வாழ்வாதார பாதிப்பு குறித்து ஆச்சரியமின்றி இருக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. மற்றொரு முக்கிய குறிப்பு, திட்ட செயல்பாடுகள் காரணமாக உண்டாகக்கூடிய ஒலி, காற்றின் திசை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஒட்டுமொத்த பாதிப்புக்கு ஆகியவை. இவற்றின் காரணமாக மக்கள் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கவலை காட்டுகின்றனர். சில சமூக ஆர்வலர்கள் திட்டத்தை முற்றிலும் எதிர்த்து வழக்குகள் மற்றும் போராட்டங்களின் மூலம் இடையூறு செய்ய முயற்சிக்கின்றார்கள். இந்த திட்டத்தின் ஆதரவாளர்கள் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்வதில் இதன் முக்கிய பங்கு இருக்கும் என்று வாதிடுகின்றனர். மேலும் புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் பாதிப்புகள் குறைக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றனர். அதே நேரத்தில் மக்களிடம் விவாதங்கள் நடத்தி திட்டத்தின் நன்மை மற்றும் பாதிப்புகளை பரஸ்பரம் புரிந்து கொள்வது அவசியம். மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஒரு நாட்டின் பசுமை உற்பத்தி திட்டமாக இருக்கும் போதும் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை குறித்த கேள்விகளை கவனித்தல் அவசியம். திட்ட முன்னேற்றத்திற்கு மக்கள் கலந்துரையாடல், பரிந்துரைகள், சீரான சூழல் மதிப்பீடுகள் முன்னிலையில் வைக்கப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்கள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் என்பதாலேயே மக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். மன்னாரில் பெரும்பாலான மக்கள் மீன்பிடி மற்றும் விவசாயத்தை சார்ந்தே தங்களது குடும்பங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் காற்றாலை திட்டத்தின் காரணமாக நிலங்கள் கைப்பற்றப்படலாம், கடற்கரை சூழல் சேதமடையலாம் என கருதப்படுவதால் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் ஆபத்தில் ஆளும் என்ற அச்சத்தில் உள்ளனர். இதற்கு மேலாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள், ஒலி மாசு மற்றும் இயற்கை அமைப்பின் மாற்றங்கள் பற்றிய கவலையும் மக்களிடையே அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மக்கள் பல்வேறு அமைப்புகளின் ஆதரவோடு அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றே அவர்கள் வலியுறுத்துகின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களை கலைக்கின்ற காவல்துறை தலையிட்டதாகவும், அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் தாக்குதலுக்கு உள்ளாகியதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. பெண்கள் மற்றும் முதியவர்களும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக போராட்டக்காரர்கள் இன்னமும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளனர். மக்கள் போராட்டத்திற்கு சமூக அமைப்புகள் மட்டுமின்றி சில அரசியல் கட்சிகளும் ஆதரவளித்து வருகின்றன. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையில் இத்தகைய அபிவிருத்தி திட்டமும் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே அவர்களின் கருத்தாகும்.
மற்றொரு பக்கம் அரசாங்கத்திற்கு இந்த திட்டம் தேசிய மின் தேவைகளை பெரும் பங்களிப்பு செய்யும் என்பதையும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் வலியுறுத்துகின்றது. மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஒரு பக்கம் நாட்டின் பசுமை சக்தி கனவுகளை முன்னேற்றும் முயற்சியாக கருதப்படுகின்ற போதும், மறுபக்கம் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சமூக நலன்களை பாதிக்கும் திட்டமாக காணப்படுகின்றது. இந்த நிலையிலேயே குறித்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பும் அண்மையில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலையும் கண்டித்து திங்கட்கிழமை மாவட்டம் முழுவதும் பொது முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவும் போராட்ட குழுவும் இணைந்து விடுத்த அழைப்பின் பேரில் மாவட்டம் முழுவதும் கடைகள், வர்த்தக நிலையங்கள், தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். காலை முதலே மன்னார் பஜார் உட்பட பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அதன்படி காலை 10:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அங்கிருந்து கண்டன பேரணியை ஆரம்பித்தனர். காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதையும், மன்னாரில் நடைபெற்று வரும் கனிம மணல் அகழ்வையும், மேலும் அண்மையில் அருத்தந்தையர்கள் உட்பட பொதுமக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்தும் மக்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். பேரணி பொது வைத்தியசாலை வீதியூடாகவும் மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாகவும் முன்னேறி பஜார் பகுதி அடைந்து பின்னர் மாவட்ட செயலகத்திற்கு சென்றது. மாவட்ட செயலகத்தின் முன் மக்கள் கூடி கோஷங்களை எழுப்பிய போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மக்களை சந்தித்திருந்தார். போராட்ட குழுவின் சார்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட வேண்டிய கோரிக்கை கடிதம் அவரிடம் கையளிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் காற்றாலை கோபுரம் அமைக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும், கனிய மணல் அகழ்வை தடை செய்ய வேண்டும், போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. போராட்டத்தின் போது மக்கள் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு பொறுப்பான போலீசாருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பதட்ட நிலை ஏற்பட்டது. கலகம் அடக்கும் போலீசாரும் அழைக்கப்பட்ட நிலையில் மத தலைவர்கள் தலையிட்டு போராட்டக்காரர்களோடு கலந்துரையாடினர். அதன் பின்னர் மக்கள் அமைதியாக சிதறி சென்றார்கள். எனினும் பஜார் வீதியை அடைந்த பிறகு தங்களது எதிர்ப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி இருந்தனர். இந்த போராட்டத்திற்கு கொழும்பிலிருந்து சமூக ஆர்வலர்கள், வடக்கு மாவட்டங்களிலிருந்து வந்த செயற்பாட்டாளர்கள் மற்றும் சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் ஆதரவு தெரிவித்தனர். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட பொது முடக்கல் போராட்டம் உள்ளூர் மக்களின் ஆழ்ந்த எதிர்ப்பையும் குரலையும் வெளிப்படுத்தியது. காற்றாலை திட்டம் மற்றும் கனிம மணல் அகழ்வுக்கு எதிரான மக்கள் அச்சம் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை அண்மையில் தாக்குதலால் மேலும் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்க சென்ற போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக தனது காரை நிறுத்தியமைக்காக போக்குவரத்து போலீசார் விசாரித்த போது அர்ஜுனா போலீசாரிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இது குறித்து கோட்டை நீதவான் 25ஆம் தேதி கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தார். இதற்கான விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிலையிலேயே கைது செய்யப்பட்டு அவர் பணியில் விடுவிக்கப்பட்டிருந்தார்.